உதவியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் கூண்டு முறை பயன்படுத்தி வளங்க. நல்ல லாபகரமாக இருக்குது. நமக்கு நாட்டுக்கோழி பண்ண போயிட்டுருக்கு நல்லாவே. நம்ம கோழி குஞ்சுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். குட்டிகளா. எல்லோரும் கொஞ்சம் வெள்ளை கோழிகள் வளர்க்கலாம். ஏன்னா புரோட்டீன் சத்து நிறைந்தது. நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும்போது நல்லதாக கெட்டதான்னு தெரியாது. நம்ம வீட்டு தேவைகளுக்கு நம்ம வளர்த்துக்கலாங்கிறது தான் நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் சொல்கிறது. புதுசாக வந்தவங்க நிறைய பேருக்கு தெரியாது நம்மளோட சேனலை பற்றி. அதனால் சொல்கிறேன். இது போயிட்டுருக்குங்க நல்ல முறையில். எல்லாருமே இதை பண்ணலாங்க. நல்லபடியாக பண்ணால் நமக்கு அதில் பெனிஃபிட்டுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு முட்டைகள்லேருந்து வருமானத்துக்கும் நல்லா உதவி பண்ணுதுங்க. பெரிய லெவலில் வளர்க்குறோமோ இல்லையோ சிறிய லெவலில் வளர்க்கலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள். முகங்காட்டி போடுறது மட்டும் லைவ் கிடையாது. பிரயோஜனமான வீடியோ போடுறதுக்கும் லைவ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக போடுறேன். ஆனால் ட்ரையல் தான் பார்க்குறேன். யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சாரி. அதான் ஹாய் சொல்லுங்கள். ஏதாவது டைம் இருந்தால் ஹாய் சொல்லுங்கள். இதில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே. ஃபுல்லாக மலைங்க எங்கள் ஊரில். மானாமதுரைங்க எங்கள் ஊர். ஃபுல்லாக மலைங்க. மேகம்லாம் பாருங்கள் இருட்டிக்கிட்டு வருது இன்றைக்கும். இது என்னோடய புளிய மரம், எங்களோட புளிய மரம். அது வேப்ப மரம், தென்னை மரம். கோழிகள்லாம் நிறைய அடையில் இருக்குது. இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. யாருங்களுக்கெல்லாம் இல்லை கோழி பிடிக்கும் லைக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு லைவ் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். ட்ரையல் தான் பண்ணுறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் டெஸ்டிங் தான், லைவ் இதுக்கு போட முடியுமா என்னன்னு தெரியல. டெஸ்டிங் பண்ணி பார்க்குறக்காங்க லைவ் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you very much.